ஒரு நார்மல் ப்ளவுஸ் பேக் பீஸ் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு ப்ளவுஸோட பின் இறக்கம் எவ்வளோ வருதுன்னு பார்த்து நான் மார்க் பண்ண மாதிரியே மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ப்ளவுஸோட மொத்த ஹைட்டு, ப்ளவுஸில் பின் டாட் இருக்குது பார்த்தீங்களா, ஷோல்டரோட சென்டரையும் பிடிச்சி மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே ஒரு மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கணும். நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரியே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ளவுஸு சுருக்காக இருந்தால் அதை கொஞ்சம் அயர்ன் பண்ணிக்கோங்க. இல்லைனா அப்படியே போட்டு நான் எப்படி இப்போ போட்டிருக்கேனோ அதே மாதிரியே போட்டு மேலே ஃபஸ்ட்டு ஷோல்டரில் மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பக்கமும் தையலுக்கும் சேர்த்து நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரியே மார்க் பண்ணிக்கோங்க. சுருக்கு இல்லாமல் நல்லா இழுத்து பிடிச்சிட்டு ஆம்ஹோல் பக்கம் மார்க் பண்ணிவிட்டு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தையலுக்கு இந்த பக்கம் 1.5 இன்ச்சு கனெக்ட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஷோல்டரும் பின் கழுத்தும் ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆம்ஹோலுக்கு நான் எப்படி கோடு போடுறேனோ அதே மாதிரியே ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பின்னால் கொஞ்சம் கழுத்து விரிவாக வர்றதுக்காக லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு கொஞ்சம் பெண்டிங் மாதிரி இது பண்ணி ஒரு கோடு போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கர்வ் போட்டுக்கோங்க பின்னால் வளைவுக்கு. அதே மாதிரி ஆம்ஹோலுக்கு அந்த சென்டரில் இருந்து ஒரு 1.5 இன்ச் ஷோல்டர்லேருந்து ஆம்ஹோலுக்கு ஒரு வளைவு மாதிரி ஒரு கர்வ் கொடுத்துக்கோங்க. பேக் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கைக்கு துணியை 4 அப்படி மடித்து போட்டுட்டு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கணும் கீழே. அலோ ப்ளவுஸ் அப்படியே மடித்து போடணும். போட்டுட்டு இப்படி மார்க் பண்ணுற மாதிரி தையலுக்கும் சேர்த்து 1/4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு எடுத்துக்க வேண்டியதான். கர்வ் மாதிரி போட்டு கட் பண்ணிக்கலாம்.